ஹாய் கைஸ், இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மேங்க்ரோவ் வில்லேஜ் வந்திருக்கோம். நம்ம கிளிஃப் பீச்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சன்செட் பார்க்கலாம். நீங்கள் போய் நார்மலாக நம்ம சன்செட் பார்க்குறத விட கயாக்கிங் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளே ஒரு லேக்குள்ளே போய் நம்ம வந்து செடி கொடி அதெல்லாத்துக்கும் நடுவில் போய் பார்த்தீங்கன்னா சன்செட் பார்க்க போகிறோம். ஒரு சினிமேட்டிக் ஷாட் பார்த்துட்டு வந்திருக்கோம், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மேங்க்ரோவ் வில்லேஜுக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணணும். நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஏஜ், டேட்டு, அட்ரஸ்ஸு, பிளாப்ளாப்ளா இதெல்லாம் இருக்குது. ஓகே போய் கைஸ், நான் வந்து ஃபில் பண்ணி முடிச்சுட்டு நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன். கைஸ் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. I'm ready to follow. I'm ready. I'm going to be ready. Now I want to move forward. 1, 2, 3. Use your full body. Use your full body. What is stop? Nothing. Your full body. So only muscles that is quickly tired. Enjoy yourself. We also working in the water. இந்த ட்ரைனிங்லாம் முடிச்சது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிச்சு. என்ன இது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்து பார்த்திங்கன்னா மண்டுக்குள்ள ஓடிட்டு இருந்தது. ஆனால் ட்ரைனிங் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் சைடு துடுப்பு போட்டால் ரைட் சைடு திரும்பவும், ரைட் சைடு துடுப்பு போட்டால் லெஃப்ட் சைடு திரும்பவும், 2 சைடும் போட்டோம்னா ஃப்ரண்ட்டில் போகும். அதே இது 2 சைடு பேக்கில் போட்டோம்னா பேக்கில் போகும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கான்செப்ட். ஈஸியாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் உள்ளே போனது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக வந்து மேபி நீங்கள் சிங்கிள் போட் கயாக்கிங் எடுத்துருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டபுள் போட்னால 2 பேரும் ஒரே மாதிரி போடணும், அந்த மாதிரி கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். இல்லைனா அங்கங்கே போய் இடிச்சுட்டு செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. ஆனால் எல்லாமே என்னென்னா கொஞ்சம் தூரம் நாங்கள் போனது பார்த்திங்கன்னா எங்களுக்கே பழகிருச்சு. தாறுமாறாக ஓட்டிகிட்டு இருந்தோம். லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேஸ்லாம் ஓட்டி செம்ம ஃபன்னாக இருந்தது. அங்கே இந்த கயாக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம் இருந்தது. என்ன இது இவ்வளோ பெரிய இடமா இருக்குது, தண்ணி இவ்வளோ இருக்குது, எப்படி நம்ம சர்வே பண்ண போகிறோம், எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும். ஆனால் லைஃப் ஜாக்கெட் எல்லாமே இருக்கும். என்னோட பயம் என்னென்னா தான் லைஃப் ஜாக்கெட் இருந்தால் நமக்கு ஒன்றும் ஆகாது, நான் கொண்டு போகிற ஃபோனுக்கு எதாவது ஆகிடுமேன்னு சொல்லி தான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் இன்னும் ஒன்றுமே ஆகலை. ரொம்ப பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருந்தது. ஏன்னா கூட பார்த்திங்கன்னா ஒரு 3 கைடு வராங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்ம கூடயே தான் வராங்க. ஏன்னா அவங்க தெரியும் நம்ம ஒன்றும் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கிடையாது. எடுத்தோடனே நம்ம வந்து ஃபஸ்ட் டேவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பண்ண போகிறோம் எல்லாத்தையுமே. அப்படிங்கிறப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஹால்ட் பண்ணி எல்லோரும் வந்துட்டாங்களான்னு செக் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு எண்ணி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாக தான் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ ப்ராப்ளமே இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு, அதெல்லாம் எடுத்து எங்கள் கையில் கொடுத்தாங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். Okay, you guys oh my god. Oh, why? You heart beat எஸ்பெஷலி இந்த செடிங்களுக்குள்ளே போகிறது தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா அங்கங்கே போய் இடிச்சுக்கிட்டே இருக்குங்க. இதை வந்து வெளியே ஓட்டுறதே செம்ம கடுப்பாக இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா அந்த செடி மேலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா மதுரை கரண்டான்னு சொல்லிட்டு அந்த துடுப்பு தூக்கி அந்த செடி மேலேயே குத்தி அங்கிட்டு இங்கிட்டு நான் வந்து சென்டர் பண்ணி நானே அப்படியே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு நீண்ட பயணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய் பண்ணிட்டு ஒரு புது அனுபவத்தோடு பார்த்திங்கன்னா அந்த சன்செட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். ஒரு 5:20 இல்லை ஒரு 5 மணி போல் பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இங்கே என்ன பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம பாட்டுக்கு இறங்கி இந்த பசங்களாம் அந்த சைடில் வரும் தெரியுதா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோமே. நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே குதிச்சு என்ஜாய் பண்ணோம். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியலைங்களால ஏன்னா ஃபோன் வந்து தண்ணிக்குள்ளே போயிடும் அப்படின்றதுனால போட்டில் மேலே பத்திரமா வச்சுக்கிட்டோம். நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாலியாக உள்ளே இறங்கி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து பார்த்திங்கன்னா விளாட்லாம். ஏன்னா சேஃப்டியான இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கிடையாது. நீ இறங்கி நிற்கலாம் தண்ணியில், அந்தளவுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். இல்லை நான் தண்ணியில் இறங்க விரும்பலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போட்டிலே உட்காந்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் பாட்டுக்கு அங்கே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம். அந்த இடத்த பாருங்கள், ஃபுல்லாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணி தான். அந்த வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் மரம் செடி கொடின்னு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஆனால் நாங்கள் என்ன பேட் லக் தான் என்னன்னு தெரில, எங்களுக்கு சன்செட் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய வருத்தமாக இருந்துச்சு. க்ளவுட்னால பார்த்திங்கன்னா எங்களால் சன்செட் பார்க்க முடியல. மற்றபடி செம்ம என்ஜாய்மெண்ட்டாக செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஃபுல்லாக க்ளவுடாக இருந்தனால எங்களால் சன்செட் பார்க்க முடியல. க்ளவுடு போனால் தான் பார்க்க முடியும். ஸோ வேஸ்டட் டைம் வேறு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5:35 கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதெல்லாம் சங்கடம் தான். ஸோ டக்கு புட்டுன்னு இடத்த காலி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அப்படியே நான் முதவே சொன்ன மாதிரி இதோட லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம கிளிஃப் பீச்லேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்கும். மேப் லிங்க் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இங்கே பே அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1050 வந்துச்சு. ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா செம ஒர்த்து. வர்க்கலால் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஸ்பாட்டில் இதுவும் ஒரு ஸ்பாட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போதையோட முடிய போகுது. அவனை வச்சு செஞ்சுட்டேன் சம்பவம். அவன் அதை விட பெரிய சம்பவமே பண்ணி விட்டான் எனக்கு. போட்டில் ஏறுறேன்னு சொல்லிட்டு செத்த நேரத்தில் கவுத்தி விட்டுக்கிட்டேன்னு தண்ணியெல்லாம் உள்ளே வந்துச்சுங்க. பாருங்க இப்போ வரைக்கும் தண்ணி உள்ளே கிடக்கு. ஃபோனை கீழே வைக்க முடியல, ஃபோனை தண்ணிக்குள்ளே விட்டுருப்பேன். மெயினாக தப்பிச்சிட்டோம். இந்த வீடியோவை பார்க்குறீங்கன்னா அது காரணம் நான் மட்டும்தான், இவன் கிடையாது. இவன் பண்ண வேலை நான் என் ஃபோன்லாம் மொத்தமாக போயிருக்கும். தம்பி கஷ்டம் என்ன கரெக்டாக வந்த ஃபாலோ பண்ணிடுவேன் உன்னை. கைஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம Day 1 வீடியோலாம் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பாருங்கள். அதோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. Day 1ல் பார்த்தீங்கன்னா ஜட்டாயு, அதுக்கப்புறம் கிளிஃப் பீச்சு, அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு டின்னர் ஸ்பாட் ஒன்று சாப்பிட்றதுக்கு பயங்கர பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒன்று பார்த்து வச்சுருந்தோம். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா லிங்க்கில் இருக்கும். அண்ட் தென் நாங்கள் ஃபஸ்ட் டே ஸ்டே பண்ண ரூமோட லிங்க் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜாஸ்டலோட வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா ஜாஸ்ட் ஹாஸ்டலோட வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்ஜெட் ஸ்டே தான். பட்ஜெட் ஸ்டேலே கொஞ்சம் ப்ரீமியம் பட்ஜெட் ஸ்டேவாக இருக்கும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஹாஸ்டல்லே இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், லக்ஸூரியா அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்டலு, அதையும் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உயிரை கொடுத்து பணயம் பண்ணுற எங்களுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணிடுங்க. டாட்டா, பை பை.